ஆபரேஷனா? ஐயோ டாக்டர், நாங்களும் நார்மல் டெலிவரிக்கு தான் ட்ரை பண்ணுவோம். முடியலன்னா சிசேரியன் பண்ணித்தான். பார்க்க சொல்லியா எல்லாம் பாப்பா. அண்ணே, சரி நான் அப்புறம் பேசுறேன். என்னம்மா? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சுண்ணே. என்னம்மா சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளினீங்களே, என் பொண்ணோட சக்களத்தி பவித்ரா, அவளுக்கு பிரசவ வலி வந்து இதே ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க. குழந்தை பிறக்க கூடாது, மீறி பிறந்தாலும் உயிரோட இருக்க கூடாது. குழந்தை நல்லபடியா பிறந்துடுச்சுன்னா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் மாப்பிள்ளையோட மனசு மாறினாலும் மாறிடும். அந்த பவித்ராவோட குழந்தை எல்லா சொத்துக்கும் வாரிசாயிடும். அப்புறம் என் பொண்ணோட கெதி. சொல்லிட்டில்ல, அந்த குழந்தை பிறந்து அழுகு சத்தம் கேட்கறதுக்குள்ள அது உசுர அடங்கிரும். அதுக்கு நான் பொறுப்பு, நீ கவலைப்படாத, தைரியமா இரு. கொஞ்சம் பொறுத்துக்க, வலிய பல்ல கடிச்சுக்கோ. நர்சுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. நர்சுமா, நர்சுமா. வலிய பொறுத்துக்குமா. குழந்தை பொறுத்துரும். ஒண்ணு இல்ல, பயப்படாத. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்ல. நீங்க ரிசப்ஷன்ல போய் சைன் பண்ணிடுங்க. எங்கம்மா சைன் பண்ணணும்? வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். மகேஸ்வரி, அவங்க பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணணும். ஃபார்ம் எடுங்க, சைன் வாங்கணும்.
டாக்டர்மா, என் பொண்ணுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சா? சாரிம்மா, 2 உயிரையும் என்னால காப்பாத்த முடியல. ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஆண்டவா. பவித்ரா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்னாச்சு? பிரசவத்துல பவித்ரா இறந்துட்டாங்க. பவித்ரா இறந்துட்டாளா? சரி, பவித்ரா இருந்தான்னா செத்தான்னா அந்த குழந்தை என்னாச்சு? நான் சொன்ன மாதிரி முடிச்சாச்சா? அதுக்கு அவசியமே இல்ல. குழந்தை பிறக்கும் போதே இறந்துதான் பிறந்துச்சு. அப்படி போட டாக்டர் அம்மா, இந்த ராஜமாணிக்கம் ஒன்று நினைச்சான்னா அவன் நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளே நடந்தே முடிஞ்சு போகுது. அப்படி ஒரு ராசி. இந்தாங்கம்மா பணம். வேண்டாம் சார், நீங்க சொன்ன மாதிரி நான் குழந்தைய கொல்லல. குழந்தை இறந்தே பிறந்துருச்சு. அதனால இந்த பணம் வேண்டாம். இருக்கட்டும், அட இருக்கட்டும். தாயும் சேயும் சேர்ந்தே செத்துட்டாங்கிற நல்ல செய்தியை சொன்னீங்கல்ல, அது கண்டு வச்சுங்க. பிடிங்கம்மா. சரி, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வர்றேம்மா. டாக்டர் அம்மா, இந்த நல்ல செய்தி நம்ம 2 பேருக்குள்ளதான் இருக்கணும். வெளியில தெரிஞ்சா அவ்வளவு நல்லா இருக்காது. வர்றேம்மா. குழந்தை இறந்தே பிறந்துச்சுன்னு உங்க மாமா கிட்ட போய் சொல்லிட்டேன். நீங்க சீக்கிரமா குழந்தை எடுத்துட்டீங்கன்னு போயிடுங்க. விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா என்ன கொன்னு போட்டுடுவாங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நன்றி எல்லாம் வேண்டாமா, உயிரை காப்பாத்துறதுக்கு தான் நாங்க இருக்கோம், கொல்றதுக்கு இல்லம்மா. உங்க மாமா குழந்தைய கொல்ல பணம் கொடுத்தாரு. ஆனா அதை நான் வச்சுக்க மாட்டேன், அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்துருவேன். ரொம்ப நேரம் இங்க நிக்காம சீக்கிரம் போயிடுமா. பொண்ணு இப்படி என்ன ஏமாத்திட்டு போயிட்டாளே.
பேருமே இப்படி ஒரே நேரத்துல. என்னம்மா பண்றது? டாக்டரும் எவ்வளவு போராடி பார்த்தாங்க, ஆனா காப்பாத்த முடியலையே. அம்மா, என் பொண்ணோட முகத்தை நான் பார்க்கணுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். உள்ள ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, அது முடிஞ்சதும் பார்க்கலாம். ஐயோ ஆண்டவா. அன்னைக்கு கோர்ட்ல உங்களுக்கு எதிரா சாட்சி சொன்னான்ல, அன்னைக்கு நான் விட்ட சாபம் இன்னைக்கு பலிச்சிடுச்சு. அட போனதுதான் போனான், அவன் மட்டும் போயிருக்க கூடாதா? அந்த பச்சை குழந்தையும் சேர்த்து இழுத்துட்டு போயிட்டான். அதான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு வேதனையா இருக்குது. அண்ணே, இப்பதான் நம்ம வக்கீல் போன் பண்ணாரு. சாட்சி சொன்னது உங்க பொண்டாட்டி இருந்தா கூட அவங்க ரேகாவோட தங்கச்சிங்கிறதால சாட்சி செல்லாதுன்ட்டாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, கீழ் கோர்ட்டு கொடுத்த தண்டனையை மேல் கோர்ட்டு ரத்து பண்ணிட்டாங்க. செத்தும் கொடுத்தான் சீதக்காதி, செத்தும் கொடுத்தான் மகராசி. எல்லாருக்கும் புள்ள பிறந்த நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு புள்ள செத்த நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. வசந்தி, வசந்தி, சீக்கிரம் உடனே கிளம்பி வா. எங்க? பவித்ரா டெலிவரியில இறந்துட்டாளா? நானும் அப்பாவும் கிளம்பிட்டேன், நீயும் வா. வசந்தி, என்னடி நான் இவ்வளவு துக்கமான சமாச்சாரத்தை சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அனாவசியமா அந்த பக்கம் திரும்பிட்ட. குழந்தையும் இறந்தே பிறந்துச்சாம்மா. ஏண்டி நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம், இப்படி கல்லு மாதிரி உட்காந்துட்டு இருக்க? இப்ப என்ன செய்யணும்? சவுத்ல முட்டிக்கிட்டு ஆட்டுமா, இல்ல நானும் அவளோட போய் செத்துட்டுமா? இப்ப என்ன எதிர்பார்க்கற? ஏண்டி இப்படி கொஞ்சம் கூட ஈவி இருக்க எல்லாமே பேசுற? அதான் நீங்க 2 பேரும் போறீங்கல்ல, கூட வேற நான் எதுக்கு? இப்ப நான் வரதுனால செத்த பையன் உட்காந்துக்கு போறாளா? உன் கல்யாணம் நின்னு போனதுக்கு காரணம் அந்த ரேகா தான். ஆனா அதுக்காக அந்த குடும்பத்துல ஒரு துக்கம் வந்தா கூட நாம போய் கலந்துக்கலன்னா எப்படி? அம்மா, அந்த பார்வதி நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாருமா. ரேகாவும் காணாம போயிட்டா, பவித்ராவும் தவறிட்டா. ஆனா அதையே நிக்கிற அந்த அம்மாவுக்கு நாம தானடி போய் ஆறுதல் சொல்லணும். அதானடி மனுஷத்தன்மை. மனுஷத்தன்மை அதான் என் வாழ்க்கையில எப்போ செத்து போச்சு. வசந்தி நடந்ததே நினைச்சு. அம்மா, நீ சொல்ற அந்த மனுஷத்தன்மை அது அந்த குடும்பத்துல இருந்தவங்களுக்கு இருந்திருந்தா என் வாழ்க்கை இன்னைக்கு இப்படி சீரழிச்சு போயிருக்காது. ஏண்டி அதுக்கு அவ என்னடி? நான் தான் சொல்றேன்ல, நான் வரலன்னு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. உன் வேலையை பார்த்துட்டு போ. சரி, நீ வா, நம்ம போலாம். வா.